ஹே படீஸ், வணக்கம். நான் உங்கள் நிதினா. நீங்கள் நிதினாஸ் பேபியை தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் மனதை அமைதியாக்குற ஒரு இடம் தான் இது. வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். எப்படி அதிலிருந்து விடுபடலாம்? இன்று ஒரு அழகான கதையை கேட்கலாம். மூச்சை ஆழமாக விடுங்க, மனசுக்கு ஒரு அமைதியை கொடுங்க. வாங்க பயணிக்கலாம். ஒரு மலைப்பகுதியில் ஒரு மோசமான புயல் வந்துச்சு. அந்த புயல் பெரிய மரத்தை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு சிறிய மரம் மட்டும் மண்ணில் நிலையாகவே இருக்குது. ஒரு பார்வையாளன் அதை பார்த்துட்டு கேட்குறான், ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான், பெரிய மரம் கூட கீழே விழுந்துச்சு, ஆனால் இந்த சின்ன மரம் மட்டும் எப்படி நின்றுட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அந்த பகுதியில் அதை பார்த்துட்டு இருக்க ஒரு பாட்டி அமைதியாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ பார்க்காதது ஒன்று இருக்குது. பெரிய மரங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக நின்றுச்சு, அதனால் அந்த புயல் அவற்றை ஈஸியாக சாய்ச்சிடுச்சு. ஆனால் அந்த சின்ன மரம் மட்டும் புயலை எதிர்க்கவே இல்லை. அதற்கேற்ப அந்த கார் சோலையெல்லாம் சாய்ச்சிச்சு, அதற்கேற்ற மாதிரி திருப்பிச்சு. அதனால் வேரும் ரொம்ப உறுதியாகவே இருந்துச்சு. அதனால தான் இது இன்னுமே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்லையும் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது ரொம்ப டம்ப் பண்ணி ரொம்ப டைட்டாக பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த காற்றை போல் அதோடைய வழியிலே போய் அதை மாற்றுங்க. அந்த அமைதியை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்களை விட்டுருங்க. அதனால் நம்ம இன்னும் சில சுதந்திரத்தை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். இந்த கதையை ரசிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.